நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஷா அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாமல்ல எம்பெருமான் பரமேஸ்வருடைய மகா சிவராத்திரி வைபவனுடைய மகா பலன்கள். இந்த மகா பலன்கள் என்று சொன்னாலே ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, தாயார் இருந்ததும் என்ன, தனபயர் எடுத்ததும் என்ன. சார், நான் பூலோகத்துல எனக்கு இல்லாத செல்வங்களே கிடையாது சார், எல்லாம் எனக்கு பதவி பெருமானம் எல்லாம் இருக்கு சார் அப்படின்னா, எல்லாம் இருந்தும் எமபோலை கண்டு அஞ்சுமோ. யமன் வந்தா என்ன பண்ணுவேன்? வராம இருக்கவும் மாட்டான். யாரா இருந்தாலும் வந்துருவார், ஹிண்ட் கொடுத்துருவார். பூலோகத்துல ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் பிராணத்தை எடுக்கக்கூடிய சக்தி யமதர்மராஜாவுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில இன்னும் நிறைய காலம் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் மகா சிவராத்திரி. என்ன அப்படின்னா, மார்க்கண்டேயனை பிறக்க வைத்தது எம்பெருமான் சிவபெருமான். பெரிய மகாமுனி சிவபக்தர். அவளுக்கெல்லாம் குழந்தையே பிறக்கல. இந்த குழந்தை பிறக்கலாம் இதுதான் பார்க்கணும். மார்க்கண்டேய நினைச்சாலே குழந்தை பிறந்துடும். என்ன பண்ணார் அப்படின்னா, சிவபெருமான் அனுகிரகம் கொடுக்கிறார். முட்டாளா இருக்கக்கூடிய 100 வயது உள்ள குழந்தை வேணுமா, புத்திசாலியா இருக்கக்கூடிய 16 வயசு குழந்தை வேணுமான்னு கேட்டார். அழகா சொன்னார் அவர். எனக்கு 16 வயசு குழந்தை போதும் அப்படின்னார். ஆத்துக்காரிட்ட வந்து சொல்றார் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை. அவர் எப்படி அந்த குழந்தை வரம் பெற்றார் தெரியுமா? இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஈஸிங்க. குழந்தை பிறக்கலாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க. சிவபெருமான் இருக்காருங்க, சிவபெருமான் கொடுப்பார். மார்க்கண்டேயன் கதையை படிச்சுட்டானாலே இதுக்கு மேல உங்களுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை நிறைய வந்துடும். அந்த தம்பதிகளுக்கு, முனிவர் தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கலைங்கிற ஏக்கம். ஆனால் சிவபக்தியை விடவில்லை. சிவபெருமான்கிட்ட அழுது புலம்பி கேட்கிறா. அப்படிப்பட்ட சிவபெருமான் கேட்டன்னு சிவபெருமானை நினைத்து அவர் தபஸ் பண்ற அந்த முனிவர் எம்பெருமான் பிரத்யட்சமா கேட்டார். அந்த 16 வயது வந்தோடனே அப்பா எப்படி இருக்காளோ அப்படிதான் புள்ள இருக்குன்னு சொல்லுவோம். அம்மா அப்படியோ பொண்ணு அப்படி இருப்பான்னு சொல்லுவோம். அதே போல இந்த முனிவர் சிவதபஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த மார்க்கண்டேயன் பண்ணிட்டே இருப்பானா. அப்பா அந்த லைனு கொண்டு வரணும். இந்த காலத்துல எல்லா தாய் தந்தையருக்கும் ஒரு வழி சொல்றேன். தயவு செய்து உங்க பசங்கள ஒரு 2 நிமிஷமான ஆத்து சுவாமி கிட்ட விபூதிட்டு நிக்க சொல்லுங்கோ. மார்க்கண்டேயனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நிறைய சம்பாதிக்கிறோம் சார், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், ஒன்னும் வராது. நம்ம செய்து வைத்த தர்மங்கள் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். உங்க தாத்தா பாட்டியில உங்க குள்ளு தாத்தா நல்ல தர்மம் பண்ணத்தான் நீங்க இன்னைக்கு கோடீஸ்வரன். நம்ம முதல்ல நல்ல வியாதி இல்லாம ஜீவனோடு இருக்கோம் அப்படின்னா சுவாமி கொடுக்கிற முன்னோர்கள் தான் முதல்ல நமக்கு அனுகிரகம், அப்புறம் தான் சுவாமி. இந்த குழந்தைகளை சிவபக்தி சுவாமிகிட்ட நின்று ஒரு நெத்தியில விபூதியான ஒரு சுவாமிகிட்ட நின்று நமஸ்காரமானு பண்ணிட்டு போக சொல்லுங்க. அரை செகண்ட் தான் ஆகும், அதுக்கே முடியாதும்பா. அதை ஊட்டி விடுங்கள். அடுத்ததாக இந்த மார்க்கண்டேயனை செய்கிறார், சொல்றார் சுவாமிகிட்ட. மார்க்கண்டேயன் வரார், தர்மராஜா வந்துட்டான். தூதர்கள்லாம் போய் ட்ரை பண்ணா முடியல. இவன் யம தர்மராஜா பார்த்த உடனே வயசு 16 வயசு இல்லையா, குழந்தை இல்லையா, நல்ல முறுக்கு மீசெல்லாம் வச்சுன்னு போலீஸ்காரெல்லாம் இருந்தா பார்த்தீங்கன்னா அந்த காலத்து குழந்தைகள்லாம் பயப்படும். அந்த காலத்துல போலீஸ்க்கெல்லாம் பெரிய முறுக்கு மீசை வச்சிருப்பா, அவதான் வச்சிருப்பா. அவளுக்குலாம் சுவாமியோட அனுகிரகம். எப்படி சுவாமி காவல் தெய்வமா மதுரை வீரன்லாம் எப்படி இருக்காளோ அதே மாதிரி அவள்லாம். அந்த காலத்துல கிராமத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் அந்த மதுரை வீரன் பக்கத்துல அந்த போலீஸ் பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை எல்லாம் வச்சிருப்பா. ஏன் அப்படின்னா அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். காவல்துறையில இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ்வளவு மனோ தைரியத்தை உண்டாக்க கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர் எம்பெருமான் பரமேஸ்வரன்.
அப்படிப்பட்ட மார்க்கண்டேயன் சிவபெருமானை போய் கட்டின்டான். யமதர்மராஜா பாசகயத்தை போட்டான். சுவாமி கழுத்திலே போய் ஊந்துட்டு சுவாமி யமதர்மராஜாவே அழிக்க போயிட்டார். இவருக்கு வரம் கொடுத்தது இவர் தான், 16 வயசுன்னு. காலன் கரெக்டாக வந்தான். ஆனால் சுவாமி பாருங்கோ, ஆத்துல யாராவது தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்கல்ல, அந்த தப்பை பெருசுப்படுத்தாம மன்னிச்சு விட்டுருவா. சரி போ, பரவாயில்ல, தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு. ஸ்கூல்ல வாத்தியாட்ட பண்ணா, சரி பரவாயில்லடா, இனிமே இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு தட்டி கொடுத்து அவனை வாழ வாங்குவார். அதை நீங்க பெருசாக்கினீங்கன்னா அது விரிஞ்சு போயிடும். ஸ்கூல்ல வாத்தியார் அடிச்சுட்டே இருந்தான்னா அவன் ஸ்கூலுக்கே வர மாட்டான், ஓடி போயிடுவான், படிக்க மாட்டான். அன்பு ஆத்துல நீங்க ரொம்ப கண்டிஷன் பண்ணா வெறுத்து போயிடுவான். ஃப்ரீயா விட்டு அன்பா பழகுங்கள், கிடைக்கும். பரமேஸ்வரன் அன்பா ஆயிட்டார். அப்புறம் தேவர்கள்லாம் வந்து பரமேஸ்வரனை யமதர்மராஜன் இங்க அழிச்சிட்டேன்னா பூலோகத்துல சும தாங்க முடியாது பூமாதேவியினால, சுவாமி அவனுக்கு உயிர் வாழ்க்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் கேட்க, பரமேஸ்வரன் மனமிறங்கி அங்கே எம்பெருமான் தர்மராஜாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார். அப்ப அந்த மார்க்கண்டேயனுக்கு சொல்றார் பரமேஸ்வரன், யார் ஒருவன் என்னை நினைக்கும் போது உன்னை நினைக்கின்றானோ அவனுக்கு என்றும் மார்க்கண்டேயன் அவன். சிவதர்சனம் உண்டு. இந்த யம பயம்லாம் போகும் சிவராத்திரியில். 3ஆங்காலம் அவ்வளவு விசேஷம் என்று சொன்னேன். அடுத்ததாக எம்பெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுங்கள். திரிபுரம் திரிபுராகாரம் திரிநேத்ரந்தஜடாயுதம் அநேக பாபசங்காரம் ஏக வில்வம் சிவாத்மனம். சிவபெருமானுக்கு வில்வபத்திரத்தை வாங்கி கொடுங்கள். வில்வமரம் அவதாரம் எடுக்கும் பொழுது பரமேஸ்வரன்ட்ட கேட்டுதான், சுவாமி மொத்தமா நான் உன்னோட இருக்கணும் அப்படின்னா சுவாமி சொன்னாராம், நீ எப்போதுமே என்னோட தான் இருப்ப அப்படின்னாராம். எனக்கு உன்னுடைய வில்வத்திலேருந்து ஒரே ஒரு வில்வம் தான் வேணும்னு தான். மரமா பிறந்தா வில்வ மரமா பிறக்கணும், இல்ல துளசியா பிறக்கணும். வேண்டிக்கிங்க சுவாமிகிட்ட. அடுத்த பிறவியில நமக்கு ஏதாவது கொடுத்தாருன்னா, கல்லா பிறந்தால் சுவாமியோட விக்கிரமா மாறணும், இல்லைன்னா கோவில்ல படிக்கட்டா இருக்கணும், இல்ல ராஜ கோபுரமா நிக்கணும். வேற எங்கேயும் போய் ரோட்ல போய் தனியா நிக்கப்படாது. உதவாத கல்லுலாம் நிறைய இருக்கும், பார்த்திருக்கேன், ஒதுக்கி வச்சிருப்பா பதிலா, அதே மாதிரி ஆயிடும். அடுத்ததாக எம்பெருமானுடைய நினைத்து கொண்டே நமக்கு பிறவி வேண்டும். வில்வமரம் கேட்டோன்னே சுவாமி சொன்னாராம், உன்னுடைய ஆசைக்கு நீங்க சிவராத்திரி அன்று என்னை 4 காலத்திலையும் உன்னை பூஜிப்பார்கள். கொண்டு கொட்டும் கொட்டணும். சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை பறிச்சு அதை கொட்டுறதுனால வில்வ பத்திரத்துக்கே அவ்வளோ சந்தோஷமா சிவபெருமான்ட்ட இருக்கிறது. அப்ப அதை பறிச்சு நம்ம அங்க கொண்டு சேர்க்கிறமே எவ்வளவு விசேஷம். அப்படிப்பட்ட மகோன்னமான வில்வத்தை எம்பெருமானுக்கு வாங்கி கொடுங்கள். அடுத்ததாக சர்வ பாபம் போகக்கூடிய நாள் சுவாமிக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். நிறைய வாங்கி கொடுங்க. அபிஷேகப்படியில ஒவ்வொரு கோவில் எல்லாரையும் போய் கேளுங்க. காமனாக அபிஷேகப்படி, திரவியப்பொடி என்று சொல்வார்கள். அபிஷேகப்பொடி, மஞ்சப்பொடி, மாவுப்பொடி, தேன், கஸ்தூரி பொடி, பன்னீர் பாட்டில், அடுத்ததாக எம்பெருமானுக்கு ஹோமத்துக்கு நெய்கள், சமைத்து ஹோம திரவியங்கள், சுவாமிக்கு விதவிதமான பஞ்சாமரத்துக்கு பழங்கள், தேங்காய், வெற்றலை பாக்கு, இளநீர், நிறைய அபிஷேக பொருட்கள் உங்க சக்திக்கு என்ன உண்டோ கோயில வாங்கி கொடுங்கள். அன்னதானத்துக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருங்க. நம்ம அபிஷேகம் பண்ணா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? நம்ம அபிஷேகம் ஒரு பொருள் போகுது, சுவாமி மேல விழப்போகுது. அப்ப சுவாமிக்கு அன்னதானம் அன்னைக்கு சாப்பாடு பண்ணணும் இல்லையா? ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு 100 கிராம் பருப்பான வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் அன்னதான வைபவம் நம்ம பண்ணணும். அபிஷேகம் மட்டும் பண்ணேன்னு சொல்லவே கூடாது. சில பேர் சொல்லுமா, இது என்னுடைய இது, நான் அபிஷேகம் என்னதுதான் அப்படிம்பா. சுவாமிக்கு சாப்பாடு கிடையாதுங்க. சாப்பாடு முக்கியம். அன்னதானம் என்னது அப்படிங்க சொல்லினேன்னா அந்த பூஜை உங்களுது. சார் இந்த அன்னதானம் என்னது சார்னா அவன் நினைச்சுமா, ஓ இவர் தான் பூஜை பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு. நீங்க பூஜை என்னதுன்னு சொன்னா அன்னதானம் யாருதுன்னு கேட்பான் அடுத்தது. அதனால அன்னதான வைபவம். சுவாமிக்கு பால் வாங்கி கொடுங்கள். 4 காலத்துக்கு பால், 4 காலத்துக்கு தயிர். உங்களுக்கு சக்தி என்ன? 100 கிராம். எனக்கு 5 லிட்டர் வாங்கி கொடுக்கும் தெரியும் சார் அப்படின்னா வாங்கி கொடு. எனக்கு பகவான் கொடுத்துருக்கா சார் 10 லட்சம் ரூபாய், நான் அந்த சுவாமிக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு செய்யறேன்,
பூ மாலை ஃபுல்லா 4 காலத்துக்கு பூ என்னது சார் கோவில்ல? அதெல்லாம் ஏத்துக்குங்கோ. அம்பாளுக்கு புடவை 4 காலத்துக்கு என்னது சார் அப்படின்னு சுவாமிகிட்ட நீங்க கோவில்ல பொருளை வாங்கி கொடுத்தேன்னா சுவாமி கொண்டு சாத்திருவா. இதெல்லாம் சர்வ பாப நிவர்த்தி என்று சொல்வார்கள். ஆன்மீக நேயர்களே, இந்த மகா சிவராத்திரியில ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். ஆகியனால 2வது இந்த மகா சிவராத்திரியில என்ன மகா பலன் அப்படின்னா, அடுத்த சிவராத்திரிக்குள்ள உங்களுக்கு எல்லா கஷ்டங்கள், முதல்ல தன கஷ்டம், எல்லாருக்கும் பணம் தான் கஷ்டமா இருக்கு, பண கஷ்டத்தை போக்குவர். அடுத்ததாக நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அந்த காரியம் நடக்கும். 3வது கல்யாண பாக்கியம் ஆகாதவர்கள் சிவபெருமானுக்கு சிவராத்திரியில விரதம் இருந்து தரிசனம் பாருங்கள். எந்த காலத்திலும் தூங்கக்கூடாது, அந்த 4 காலமும். 2வதாக இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்து மறுநாள் என்ன பண்ணுவான், மத்தியானம் நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். மறுநாள் மத்தியானம் தூங்கக்கூடாது. இந்த 4 கால பலன் அதுல இருக்காது. ஆகையினால விரதம் இருப்பவர்கள் மறுநாள் பார்வணமாக சாப்பாடுலாம் முடிச்சுண்டு மத்தியானம் தூங்கக்கூடாது. ராத்திரி தான், அன்னைக்கு மறுநாள் ராத்திரி தான் நீங்க தூங்கணும். அப்பதான் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக எம்பெருமானுக்கு இந்த அபிஷேக பொருட்கள் மற்றும் மாலைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு விசேஷமான வஸ்திரங்கள், சுவாமிக்கு வஸ்திரம். 2வதாக எத்தனையோ கோவில்ல நிறைய வேத பிராமணர்கள் நிறைய வேதம் படிச்சிருக்கா. அவளெல்லாம் ஒரு 4 பேரை புக் பண்ணிக்கிங்கோ. 4 கோவிலுக்கு, 2 கோவிலுக்கு. சுவாமி இந்த கோயில் எங்களுக்கு இந்த காலம் மந்திரம் சொல்ல வாங்க, சுவாமி இந்த கோயில ஜபம் பண்ண வாங்கோ, ஆமா இந்த கோவில்ல எல்லாம் பண்ண வாங்கோ அப்படின்னு அவளை புக் பண்ணி ஒரு கோவிலுக்கு ஒரு 4 பேருக்கா நம்மளால ஒரு 2 பேருக்கு சம்பாவனை கொடுக்க முடியும். அவ என்ன அவ கேட்க கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவராத்திரில வேத பிராமணன் வாய் திறந்து கேட்க மாட்டா. நீங்க கொடுக்கணும், சுவாமி நாங்க உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் தரோம், வாங்க உட்காந்து சொல்லுங்க அப்படின்னு. அதே போல வாத்தியங்கள், மங்கள வாத்தியம். எத்தனை கோயில நாதஸ்வரம் இல்லாம இருக்கும் தெரியுமா? நாதஸ்வரம் புக் பண்ணி கொடுங்கோ. அதே போல சிவவாத்தியம், கண்டிப்பா சிவவாத்தியம். நம்ம கோயிலுக்கு சிவவாத்தியம் அடிக்கணும்பா, நம்ம சுவாமிக்கு பா அந்த பையனை புக் பண்ணுப்பா அப்படின்னா அவனை ஒரு காலமான வாசிச்சு போக சொல்லுவோம். அவனும் 4 கோயிலுக்கு அடிக்கணும் இல்லையா? ஒரு காலமான நம்ம கோவில்ல அந்த சத்தம் இருக்கணும், மங்கள வாத்தியங்கள். அதே போல எம்பெருமானுக்கு விசேஷமான அன்னதானங்கள். இந்த அன்னதானம் பெரிய விஷயமே கிடையாது. பாக்கு மட்டை கொடுப்பா, தொன்னை கொடுப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எல்லாமே சிவபெருமானை போய் சேர்ந்தது. சுவாமி இந்த புண்ணியம் எனக்கு சேருமா, சிவபெருமான் பாப்பாரான்னா கண்டிப்பாக பாப்பார். கண்டிப்பாக உன் வம்சத்துக்கு சிவ தரிசனம் உண்டு, உனக்கே உண்டுங்கிறப்ப உன் குடும்பத்துக்கும் உண்டுப்பா. சுவாமி எனக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா மோட்சம். அவரை எங்க பார்க்கலாம் தெரியுமா? மசானத்திலே ருத்ர பூமியிலே உனக்கு தரிசனம் கொடுப்பார். அங்கதான் நமக்கு கடைசி பயம், வேற எங்கேயும் பயம் இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீ என்ன கொலபாதகம் இந்த பூலோகத்துல பண்ணாலும் பயமே இருக்காது. ருத்ர பூமியிலே தனியாக நிற்பாய். உன் ஆத்மா தனியாக நிற்கும். உன் சரீரம் எரியும் பொழுதோ அந்தராங்கமா நிற்கும். அப்பதான் சிவபெருமான் வருவார். நீ இந்த பண்ண பூஜை எல்லாம் உனக்கு அங்க கொடுக்கும். தனியா நிற்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அதுதான். அங்கதான் சிவபெருமான் காப்பாத்துவார். இப்பயே சேர்த்து வச்சிருங்க புண்ணியத்தை. இப்ப சேர்த்து வச்சுட்டேன்னா சிவ கணங்கள் உங்களுக்கு துணையா இருப்பா. ருத்ரபூமியில மட்டும்தான் நீ தனியா இருப்ப. உன் சரீரம் எரியும் பொழுது நீ உன்னுடைய ஆத்மா நிற்கும், எங்க போறதுன்னு தெரியாம. நீ பண்ண புண்ணியங்களுக்காக தேவர்கள் நிற்பார்கள். பாபம் பண்ணனா அங்க இருக்கிற பிசாசுகள் எல்லாம், பேய் பிசாசுகளும் உன்னை மிரட்டுமாம். எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேயும் உண்டு. இங்க மட்டும் இல்ல வேலையில, அங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நிக்க முடியும். அங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புண்ணியம் தான். நிறைய செய்யுங்கள். சுவாமிக்கு செய்ய முடியல சார், எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன சார் பண்றேன்னா, உனக்கு ஒன்னே ஒண்ணு முடியும், அதை செய். சிவபெருமானுடைய ஆலயத்திலே உன்னுடைய சரீரத்தால் கையில வழக்கமாற எடுத்து பெருக்கு தொட, சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிரு. மணியடி கோவில்ல அபிஷேகத்துக்கு தீவாரணைக்கு மணியடி. அந்த சிவராத்திரியில நிறைய கோவில்ல வேலையெல்லாம் இருக்கும். வழக்கமா தடுத்து பெருக்கு, தண்ணி தெளிச்சு அலம்பி விடு. மறுநாள் காலையில போ, உனக்கு பால் வாங்கிறது கூட காசு இல்லை, எல்லா குப்பையும் அள்ளி போடு, சிவாலயத்தை தூய்மை செய். முதல்ல உனக்கு தான் சுவாமி நிப்ப. அடுத்த பிறகு நீ ராஜா, ராஜாதி ராஜனா இருப்ப. நான் சொல்லல சார், சிவபுராணங்கள் சொல்கிறது.
சிவபெருமானை எவ்வளவுக்குள்ள நம்ம பூஜை செய்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள அவருடைய ஆலயத்தை தூய்மையா வைத்துக் கொள்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கிறோமோ, சிவாலயம் கருணாலயம். சிவாலயம்னா என்ன நினைச்சிட்டேன்? சுவாமி அள்ளி கொடுப்பார். அதனால ஆன்மீக நேயர்களே, இந்த மகா சிவராத்திரி 26/2/2025 புதன்கிழமை கண்டிப்பாக ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், சிவாலயம் சென்று தரிசனம் பண்ணுங்கள். விரதம் இருக்க முடியவர் விரதம் இருங்கள். சுவாமிக்கு எப்போதும் தொண்டு செய்யக்கூடியவர்கள் தொண்டு செய்யுங்கள். அன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சிவாலயத்தில் தான் இருக்கணும். கோவில் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும். அங்க உங்களுக்கு யாரையும் தெரியலையா, அங்க போய் உட்காருங்கோ, உங்களை கூப்பிட்டு அவாலே வேலை கொடுத்துருவா. சுவாமிக்கு காய்கறிலாம் வாங்கி கொடுங்கோ. உங்க நண்பர்களை எல்லாத்தையும் கேட்டு பிக்ஷை எடுங்கள். சிவபெருமானுக்காக பிக்ஷை எடுங்கள். பிச்சை எடுத்தலைகின்றான், தரணியில் பேயுடன் ஆடுகின்றான். சிவபெருமானை பாடுறா சார், எப்படி இருப்பார் தெரியுமா சிவபெருமான்? அப்படி ஒரு அழகு. அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம எல்லாம் வழிபட்டு எம்பெருமான் நமக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுப்பார். அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பிறவியே போதும். இந்த சிவராத்திரி நமக்கு இன்னும் எத்தனை சிவராத்திரி கிடைக்கும்? 60 வயசு உள்ள 70 வயசு வரலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. 70 வயசு வரைக்கும் நீங்க இருந்தேன், எத்தனை சிவராத்திரி கோயில போய் உட்கார்ந்தேன், எத்தனை சிவபுண்ணியம் பண்ணோம். எல்லாத்துக்கும் சேர்த்து இனிமே விட்டுறாதீங்கோ. சிவபெருமானை மகா சிவராத்திரி என்று யார் ஒருவன் வழிபடுகின்றானோ, எவன் ஒருவன் சிவநாமத்தை சொல்கின்றானோ, எவன் ஒருவன் சிவனையே நினைத்து வழிபடுகின்றானோ, அவர்களுக்கெல்லாம் இந்த சிவராத்திரியிலே மகோன்னமான ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கண்டிப்பா நடக்கும் சார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி எல்லாம் நிவர்த்தியாகி எம்பெருமான் நமக்கு நல்ல ஒரு அனுகிரகம் பண்ணுவார். அதனால எல்லாரும் இந்த மகா சிவராத்திரியில வழிபட்டு எம்பெருமான சிவபெருமான் அனுகிரகம் பார்த்துமா இருக்கணும். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.